உலக வரைபடத்தை பார்த்தால் ஒவ்வொரு நாடும் ஒரே எல்லையாக தொடர்ச்சியாக இருக்கும். ஆனால் ரஷ்யாவிற்கு மட்டும் ஒரு விசித்திரமான நிலப்பரப்பு உள்ளது. ரஷ்யாவின் பிரதான பகுதியிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தள்ளி ஐரோப்பிய நாடுகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்ட ஒரு குட்டி ரஷ்யா தான் கலினின்கிராட். சுற்றிலும் நேட்டோ அமைப்பில் உள்ள போலாந்து, லித்துவேனியா போன்ற நாடுகள் மற்றும் பால்டிக் கடல் சூழ்ந்திருக்க நடுவில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த பகுதி உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு போர்த்தந்திர முனையமாக பார்க்கப்படுது. முதலில் இந்த இடம் ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக இருக்கவில்லை. இரண்டாம் உலக போருக்கு முன்பு வரை இது கோனிக்ஸ்பர்க் என்ற பெயரில் ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி தோற்ற பிறகு 1945 நடந்த ஒப்பந்தத்தின்படி இந்த இடம் சோவியத் யூனியனிடம் ஒப்படைக்கப்பட்டது. சோவியத் தலைவர் மிகைல் கலினினின் நினைவாக இதற்கு கலினின்கிராட் என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்கிருந்த ஜெர்மனி மக்கள் வெளியேற்றப்பட்டு ரஷ்ய மக்கள் குடியேற்றப்பட்டனர். ரஷ்யாவின் முக்கிய நிலப்பரப்போடு நிலவழியாக எந்த தொடர்பும் இல்லாவிட்டாலும் ரஷ்யா இதை தன் உயிராக கருதுகிறது. அதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, ரஷ்யாவின் பெரும்பாலான கடற்பகுதிகள் குளிர்காலத்தில் பனிக்கட்டியாக உறைந்துவிடும். ஆனால் கலினின்கிராடில் உள்ள பால்டிக் கடல் துறைமுகம் வருடம் முழுவதும் உறைந்து போகாமல் கப்பல் போக்குவரத்திற்கு உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக, ஐரோப்பாவின் மைய பகுதியில் இருப்பதால் ரஷ்யா தன் அதிநவீன இஸ்காந்தர் அணு ஆயுத ஏவுகணைகளையும் பால்டிக் கடற்படை தளத்தையும் இங்கே நிறுத்தியுள்ளது. இங்கிருந்து ஏவினால் சில நிமிடங்களில் ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களை தாக்க முடியும் என்பதால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இது எப்போதுமே ஒரு சிம்ம சொப்பனம். சுற்றிலும் ஐரோப்பிய நாடுகள் இருப்பதால் கலினின்கிராடில் உள்ள மக்களின் கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலையில் ரஷ்ய மற்றும் ஜெர்மானிய பாணிகளின் கலவையை காண முடியும். இருப்பினும் சமீபத்திய உக்ரைன் போருக்கு பிறகு சுற்றியுள்ள ஐரோப்பிய நாடுகள் கலினின்கிராட் வழியான ரஷ்யாவின் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்திற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இதனால் தற்போது கடல் வழியாகவே ரஷ்யா தனது இந்த பகுதிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வருகிறது.